வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த பாஸ்மதி ரைஸை வச்சு பாஸ்மதி வெஜிடபிள் பிரியாணியும் அப்புறம் பன்னீர் வெஜிடபிள் ரைஸ் இந்த ரெண்டும் தான் செய்யலாம். அதுக்கு பாஸ்மதி ரைஸு 2 உலக்கு எடுத்துருக்குறேன். இந்த உலக்குக்கு 2 உலக்கு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் அதை ஊற வச்சிடலாம். அப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் ரெடி பண்ணலாம். வெங்காயம் இந்த மாதிரி சாப்பிடு பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இதை அந்த சாப்பர் வாங்கினது வேஸ்ட்டு தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு இந்த மாதிரி பண்ண முடியுது. கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். அரிசி நல்லா ஊறி எவ்வளோ பெருசாக வந்திருக்குது பாருங்கள் பாஸ்மதி ரைஸு. அரிசி போட்ட உடனே அதிலே உப்பு, தேங்காய் எண்ணெய் இதை ஊற்றி கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதுக்காக தான். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடணும். நல்லா போட்டு கிண்டிடக்கூடாது. எப்படி இடியாப்பம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய், கடலெண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இடித்தது, பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாடை வடித்து தான் இதில் கிளற போகிறோம். அதனால் நல்லா வதக்கிடணும். இதோட தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க. இது வதங்கிட்டு இருக்கையிலே கொஞ்சமாக உப்பு, நம்ம சாப்பாட்லேயும் உப்பு போட்டுக்கோம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தனியாக தூள் மட்டும். அப்புறமா கறி மசால் தூள். அது 2 ஸ்பூன் போட்டு மசால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு லைட்டாக தண்ணி விட்டு வதக்கிடுங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சாச்சு. சாப்பாடு அதில் போட்டு கிளறிடலாம். அப்போ காம்பிட்டு கிளறுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அவ்வளோதான், பாஸ்மதி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸு தேங்காய் எண்ணெயில் பன்னீர் அந்த மாதிரி லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கணும். அதே எண்ணெயில் வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதிலே கேரட்டு, முட்டைக்கோஸ் இதையும் போட்டு வதக்கிக்கணும். பிரியாணிக்கு நம்ம முட்டைக்கோஸ் போடலை, இதுக்கு முட்டைக்கோஸ் போட்டிருக்குறோம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதுலேயும் லைட்டாக கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பன்னீரை நல்லா உடச்சி விட்டு அந்த காயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பாடோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாப்பாடையும் ஒன்றா போட்டு கிளற வேண்டியதுதான். அவ்வளோதான், பன்னீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாஸ்மதி அரிசியில். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.